என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. தொலைக்காட்சியில் முதல் நிகழ்ச்சியாக வருகிறது. ஏன்? எல்லோரும் அதிகாலை வேளையில் அவர்கள் குளித்துவிட்டு காலைக்கடன்களை முடித்துவிட்டு நமது நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். அதை பார்த்து பழகுகிறார்கள். பல்வேறுபட்ட நோய்களை நீக்கிக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் பெரும் பகுதியை நோயை தீர்ப்பதற்காகவே செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் அந்த காலத்தில் மக்கள் எல்லோருக்கும் முனிவர்கள், ஞானிகள், யோகிகள் மக்களுக்கு இதை கற்பித்தார்கள். எல்லா மக்களும் செய்தார்கள். அவர்கள் நியம நியமங்களை கடைபிடித்தார்கள். எந்த காரியத்தை செய்ய வேண்டும், எந்த காரியத்தை செய்யக்கூடாது என்பதெல்லாம் தானாகவே ஒரு கட்டுப்பாடு வந்துவிடும். யோகாசனம் பழகிறவர்களுக்கு, பிராணாயாமம் செய்கிறவர்களுக்கு. அந்த நிலையில் நமக்கு பாருங்கள், 47 வயது புவனேஸ்வரி பாண்டிச்சேரியை அரசாங்கத்திலே ஜூனியர் இன்ஜினியராக எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்க்கிறார்கள். அவர்கள் அனுதினமும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பார்த்து பழகி இன்றைக்கு பாருங்கள், நமக்கு அற்புதமான 2 ஆசனங்களை செய்ய போகிறார்கள். ஜூலாசனம், அதுக்கு அடுத்தது பச்சுமோத்தாசனம். இது 2 கடினமான ஆசனம். என் அருமை புவனேஸ்வரி அவர்களே, நீங்கள் காலை நீட்டுங்கள். அந்த ஜூலாசனத்தை பிடித்து காலை தூக்குங்கள். அனாசாயமாக செய்கிறார்கள் பாருங்கள். ஒரு பெரிய யோகா மாஸ்டரால் கூட இவ்வளவு பெர்ஃபெக்டாக செய்ய முடியாது. அவ்வளவு அழகாக செய்கிறார்கள். அதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். வயிற்று பகுதிக்கு, முதுகு பகுதிக்கு, தலைப்பகுதிக்கு, கால் பகுதிக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் ஜூலாசனம். என்றால் தராசு ஆசனம். தராசு முள் போன்று இருக்கிற காரணத்தினால் தராசு ஆசனம், ஜூலாசனம். மெதுவாக இறக்குங்க. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். எந்தவித சிரமமின்றி செய்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மூச்சை சுழிப்பதோ, மூச்சு பிடிப்பதோ, கிடுக்கிடு என்று ஆடுவதோ எதுவுமே கிடையாது. தானாக செய்கிறார்கள். மெதுவாக இறக்குங்க. அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். ஜூலாசனம். முட்டு வலி, இடுப்பு வலி இவைகளெல்லாம் இந்த சின்ன ஆசனத்தினால் நீங்கிவிடும். நீங்கள் தனியாக நிற்க முடியாவிட்டால் பின்னால் தலையணையை வைத்துக் கொள்ளலாம், அல்லது சூர் ஓரமாக இருந்து கூட செய்யலாம், அல்லது யாராவது காலை பிடித்து கொண்டு கூட செய்யலாம். தனியாக செய்ய வேண்டும் என்பது அல்ல. முதுகில் 2 தலையணையை வைத்துக்கொண்டு இந்த ஆசனத்தை செய்தாலே இந்த ஆசனத்தினுடைய முழு பலனும் கிடைத்துவிடும். வயிற்றுப்பகுதிக்கு பிளட் சர்க்குலேஷன் கம்ப்ளீட்டாக மேலே கீழே இருந்து அங்கே வந்து விடுகிறது. இடுப்பு பகுதியிலே பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருகின்றது. அவைகளெல்லாம் இந்த சின்ன ஆசனத்தின் மூலமாக முழுமையாக நீக்கிக்கொள்ள வாய்ப்பு உள்ளது. மெதுவாக இறக்குங்க. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். ஜூலாசனம் பாருங்கள். 47 வயது பெண்மணி செய்யலாம். அதைத்தான் முக்கியமாக நான் கவனிக்க வேண்டும். வயது வரம்பு ஆசனம் செய்வதற்கு கிடையாது. ஏதோ சிறு குழந்தைகள் தான் செய்ய முடியும் என்பதல்ல. மெதுவாக இறக்குங்க. நாற்பத்தேழு வயதில் பச்சுமோத்தாசனம் செய்வதை நீங்கள் கவனிக்க வேண்டும். புவனேஸ்வரி அவர்களே, நீங்கள் இப்பொழுது பச்சுமோத்தாசனத்தை தொடருங்கள். முழுமையாக இந்த பச்சுமோத்தாசனத்தை செய்கிறார்கள். ஜீரண கருவிகளை அப்படியே இறுக்கி கசக்கி
அத்தனை உறுப்புகளையும் செம்மப்படுத்தக்கூடியது தான். குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இந்த ஆசனத்தை செய்தால் அது நீடித்த டயபெட்டிக் நீரிழிவு நோயாளியாக இருந்தாலும் பூரணமாக குணப்படுத்திவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பேங்க்ரியாஸை சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக எழுந்திருங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை பச்சுமுத்தாசனத்தை செய்யுங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். எவ்வளவு முழுமையாக செய்கிறார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் பக்கவாட்டில் செய்யும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கையை உயர்த்தி செய்யுங்கள். பாருங்கள், வயிறும் தலையும் அப்படியே ஒட்டி விட்டது. சயன பச்சுமுத்தாசனம் என்று கூட சொல்லலாம். அதிலே படுத்து தூங்கலாம். அந்த அளவுக்கு இவர்கள் செய்கிறார்கள். காலை தொடவே முடியாது, கை அப்படி தான் நிற்கும். 47 வயதில் இந்த ஆசனம் இவ்வளவு முழுமையாக செய்யவே முடியாது. ஆகவே பெண்கள் இவங்களை பார்த்தாவது நீங்கள் ஆசனங்களை பழகி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை நீக்கிக் கொள்ளலாம். மெதுவாக கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது போன்ற ஆசனங்களை நீங்கள் காலையிலும் மாலையிலும் பழகி உங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.